அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுக்களை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். எனது எம்ஜிஆர் வந்துட்டாரான்னு குளித்தலை மக்கள் கண்ணை கசக்கிட்டு பாக்குற அளவுக்கு அதிமுக வேட்பாளர் கருணாகரன் எம்ஜிஆர் கெட்டப்ல தொப்பிய மாட்டிக்கிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஓட்டு கேட்டிருக்காரு. அத பார்த்த ஜனங்க ஆத்தாடி அப்படியே அச்சு அசலா இருக்காருன்னு ஆச்சரியப்பட்டு ஆரத்தி எடுத்து அமர்க்கலப்படுத்திட்டாங்க. எது எப்படியோ கெட்டப்ல எம்ஜிஆர கொண்டு வந்தாச்சு. ரிசல்ட்ல எங்க வீட்டு பிள்ளையா வருவாரான்னு பொறுத்திருந்து பாப்போம். ஒரு தொழில போட்டிட்டு அவர் ஜாதகம் அப்படி. ஏன் விஜய் வந்தா இப்படி விபத்து வருது? விஜய் நம்ம ஊருக்கு வந்தாலே இப்படி விபத்து வருது, துரு சம்பவங்கள் நடக்குது. அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? விஜய் வர்ற இடத்துல எல்லாம் விபத்து நடக்குதுன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு மதுரை தெற்கு பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசன் டக்குன்னு விஜய்க்கு ஜாதகமே பார்த்து சொல்லிட்டாரு. ஒரு தொழில போட்டிட்டு அவர் ஜாதகம் அப்படி ரொம்ப யோக ஜாதகம். சில டாக்டர் கைராசி டாக்டர் பாத்துக்கீங்களா, ரொம்ப சீரியஸ் கேஸா இருக்கும். ஐயோ உயிர் போயிருமோ போகாதோன்னு இருக்கும். எடுத்துட்டு போவாங்க ஒரு டாக்டர்கிட்ட. மகராசன் தொட்டு பல்ஸ் தான் பார்ப்பாரு, உயிர் போயிடும். பாவம் தான், நான் ரொம்ப துரதிருஷ்டம் தான் சொல்வேன். ஏன் விஜய் வந்தா இப்படி விபத்து வருது? விஜய் நம்ம ஊருக்கு வந்தாலே இப்படி விபத்து வருது, துரு சம்பவங்கள் நடக்குது. அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் யோசிப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். வேற என்ன பண்றது, எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல எனக்கு. யாராவது ஜோதிடரை பார்த்து பரிகாரம் பண்ண சொல்லுங்க. மாத்துங்க, நாட்டை மாத்துங்க, உங்களால முடியும், ஒற்றை விரலால் முடியும். ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோட போங்க. கரூர்ல பிரச்சாரம் செஞ்ச சீமான் நாட்டை மாத்துறதுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனா பேசின வேகத்துல எலெக்ஷன் டேட்டை மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாருங்க. மாத்துங்க, நாட்டை மாத்துங்க, உங்களால முடியும், ஒற்றை விரலால் முடியும். ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோட போங்க. ஒற்றை விரலால் மாற்றத்திற்கான புரட்சியை எழுதுங்க. தகதகன்னு தார தப்பட்ட முழங்க ரிஷிவந்தியம் தொகுதியே அதிருது. திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் முருக்கம்பாடி பக்கம் ஓட்டு கேட்க போன இடத்துல அங்கிருந்த பறை இசையை கேட்டதும் சும்மா இல்லாம அவரே களத்துல இறங்கி பறை அடிச்சு ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு பாருங்க. அங்க இருந்த ஜனங்களுக்கே செம ஜோஷ் வந்துடுச்சு. கூட்டணி கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஆட்டம் போட அந்த இடமே ஒரு குட்டி திருவிழா மாதிரி ஆகிடுச்சு.